அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நேத்து நம்ம பிரதமர் அவர்கள் வயநாடு பணிகள வந்து இந்த மீட்பு பணிகள போய் பார்வையிட்டிருக்காரு. கேரள அரசாங்கத்துக்கு தேவையான நிதி உதவிகள பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க. சரியா? பெருசா அந்த செய்திகள்ல ஒண்ணும் இல்ல நமக்கு. முக்கியமான செய்தியா அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அமைச்சரவை செயலராக டி.வி. சோமநாதன் நியமனம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜீவ் கௌபா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். ஓகேவா? கேபினட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராஜீவ் கௌபா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 30யோட ரிட்டயர் ஆகப் போறாரு. நெக்ஸ்ட் கேபினட் செக்ரட்டரியா யார் வரப்போறாங்க அப்படின்னா, தமிழகத்தைச் சேர்ந்த ஓகேங்களா, தமிழக பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கக்கூடிய சோமநாதன் அப்படிங்கிறவரு வரப்போறாரு நமக்கு. சரிங்களா? கேபினட் செக்ரட்டரி அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான அப்பாயின்ட்மென்ட். அதனால பார்க்குறோம். சரியா? மத்தபடி பார்த்தோம்னா இன்றைய செய்தித்தாள்ல அடுத்த முக்கியமான செய்தியா இருக்கிறது, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு வந்து பார்த்தோம்னா, ஒரு நாட்டினுடைய உயரிய விருது வந்து குடுத்துருக்காங்க. சமீபத்தில கூட இன்னொரு நாட நம்ம பார்த்திருந்தோம். சமீபத்தில பார்த்தோம்னா, ஃபிஜி அப்படிங்கிற நாட்டுக்கு நம்ம குடியரசுத் தலைவர் போயிருந்திருப்பாங்க. அப்ப அந்த நாட் அந்த நாடு அவங்களுடைய உயரிய விருதா இருந்த கம்பேனியன் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படிங்கிற அந்த விருத வந்து குடுத்திருந்தாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, நம்ம குடியரசுத் தலைவர் இப்போ திமோர் லெஸ்டே அப்படிங்கிற நாட்டுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? திமோர் லெஸ்டே அப்படிங்கிறது ஒரு நாடு. அங்க போயிருக்காங்க. இந்த திமோர் லெஸ்டே அப்படிங்கிற நாட்டுக்கு போன முதல் குடியரசுத் தலைவரா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னா, அந்த நாட்டினுடைய உயரிய விருதா இருக்கக்கூடிய கிராண்ட் காலர் ஆஃப் டிமோர் லெஸ்டே அப்படிங்கிற இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சமீபத்தில 4 விருதுகள் வந்து நம்மளுடைய பிரதமருக்கும், குடியரசுத் தலைவருக்கும் குடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஆர்டர் ஆஃப் ட்ரூக் கியால்போ அப்படிங்கிற விருது. ஓகேங்களா? ட்ரூக் கியால்போ அப்படிங்கிற விருது வந்து பூட்டான் வந்து நம்மளுடைய பிரதமருக்கு வந்து குடுத்தாங்க. ஓகேவா? அடுத்ததா ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்டல் அப்படின்ற அவார்ட வந்து நம்ம பிரதமர் ரஷ்யா போனப்ப நம்ம பிரதமருக்கு வந்து குடுத்திருந்தாங்க. அடுத்ததா ஃபிஜியோட அவார்ட் வந்து நம்ம குடியரசுத் தலைவருக்கும், தைமோர் லெஸ்டேவோட அவார்டும் நம்ம குடியரசுத் தலைவருக்கும் குடுத்திருக்காங்க. ஓகேவா? 4 அவார்டு குடுத்திருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? மத்தபடி பார்த்தோம்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைஞ்சிருச்சு. நிறைவு விழாவுல பார்த்தோம்னா, மனு பாக்கரும், அ இந்திய ஹாக்கி அணியினுடைய கோல் கீப்பரா இருக்கக்கூடிய ஸ்ரீஜேஷ் அவங்க 2 பேரும் தான் வந்து அந்த இந்திய கொடிய ஏந்தி வந்திருப்பாங்க. கடைசியா பார்த்தோம்னா, இரட்டை தங்கம் வென்ற முதல் அணி அப்படின்னு சொல்லி நெதர்லாண்டுன்னு குடுத்துருக்காங்க. அது என்ன இரட்டை தங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாக்கி மென்ஸ் டீம்லயும், ஹாக்கி விமென்ஸ் டீம்லயும் கோல்டு மெடல் வின் பண்ணது யாருன்னா, நெதர்லாந்து டீம் தான். சரிங்களா? அதுதான் இரட்டை தங்கம் வென்ற முதல் அணி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? இந்தியாவோட ஒலிம்பிக் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 69வது இடத்துல இந்தியா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒலிம்பிக்ஸ்ல பார்த்தோம்னா 6 மெடல் வின் பண்ணிருக்கு. ஓகேவா? இந்தியா ஒலிம்பிக்ஸ்ல அதிகமான மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல 7 மெடல் வந்து வின் பண்ணியிருந்திருக்கோம். ஓகேங்களா? இதுதான் இந்தியாவோட பெஸ்ட் இதுவரைக்கும் ஒலிம்பிக் பெர்ஃபார்மன்ஸஸ்ல. சரியா? கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, வேற எந்த செய்திகளும் நமக்கு இல்ல. இன்றைய செய்தித்தாள்ல இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகளா இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.